இதே மாதிரி கம்பன் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறான். சீதையை சொன்னாங்கல்ல, கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டான் ராவணன். அனுமன் வந்து ராவணனுடைய தூதுவனாக போகிறான். ராமன் கொடுத்த கலையாளியை அடையாளம் காட்டி நான் ராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன் என்று சீதையினுடன் அறிமுகமாகிறான். அப்போ அவள் இருவருக்கு போல சிறு உரையாடல், ஒரு சின்ன உரையாடல். ராமன் எப்படி இருக்கிறார்? சீதை கேள்வி. நன்றாக இருக்கிறார். அடுத்த கேள்வி விருந்தினர்கள் வந்தால் உபசரிப்பதற்கு ராமன் வருத்தப்படுவாரே, சங்கடப்படுவாரே. பார்த்தீங்களா அவள் இருக்கிற சூழ்நிலை என்ன? எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆனால் அவளுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? விருந்தோம்பலில் இருக்கிறது. இப்படியான நுணுக்கமான இடங்களெல்லாம் நீங்கள் வாசிக்க நீங்கள் இன்னொரு உலகத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். நீங்கள் டிவியை தூக்கி போட்டுருவீங்க, ரிமோட்டை தொடமாட்டீங்க, செல்போனை தொடமாட்டீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அற்புதமான சக்தி மறைந்து கிடக்குது என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி, ஒரு சிற்பம் ஒளிந்து கிடக்கிறது.